இன்னைக்கு வந்து டே 6ஓட வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. நாங்க மார்னிங் போய் செக் பண்ண பார்த்தப்போ 10ல 2 புழு வந்து மோல்ட்ல இருந்து ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. இந்த டைம் தான் கரெக்டா சுண்ணாம்பு அடிக்க வேண்டிய டைம்ங்க. நம்ம எதுக்காக சுண்ணாம்பு அடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டா மோல்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகிற புழு வந்து மிச்சம் இருக்கிற இலையை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதை சாப்பிட விடாம தடுக்கிறதுக்காக தான் சுண்ணாம்பு அடிக்கிறோம். எதுக்காக தடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் மோல்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகிற புழு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்சைஸ் ஆயிருங்க. அப்போ கூடு கட்டும்போது இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அட்வான்ஸ்டா ரிலீஸ் ஆகிற புழுவை இலையை வந்து சாப்பிட விடாம தடுக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து ஸ்லோவா மோல்ட்ல இருந்து ரிலீஸ் ஆக வேண்டிய புழுவெல்லாம் என்ன ஆகுனா சுண்ணாம்பு அடிக்கும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அது வந்து தோல் உரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதுக்காகவும் தான் நம்ம வந்து சுண்ணாம்பு வந்து அடிக்கிறோங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மோல்டு செட் ஆனோடனே சுண்ணாம்பு அடிச்சிடுறீங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. கரெக்டான ரீசன் வந்து இதுதான். நம்ம இதுக்காக தான் சுண்ணாம்பு அடிக்கிறோம். ஸோ இது தெரிஞ்சுட்டு நீங்கள் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அன்சைஸ் புழுவே வந்து வராது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இன்னும் செரிகல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. வாழ்க பாரதம், வளர்க விவசாயம்.